ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர் கதையில் சரவணனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாண்டியன் வந்து டிவி பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இப்படியாவது பாட்டெல்லாம் பாருடா நிம்மதியாக தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அவரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிட்ருக்கிறாரு. அப்போது கோமதி வெளியே வராங்க. ஏங்க என்னங்க இன்றைக்கும் நீங்கள் டிவி பார்க்க தான் உட்காந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாடி கோமதி, வாடி வாடி உக்காருடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரவணா, இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குதுல்ல, உங்கள் அம்மாவை பற்றியும் ஒரு பாட்டு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கோமதி வந்து என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு விடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இருடினா இல்லைப்பா, எனக்கு காலையில் நிறைய வேலை இருக்குப்பா, நான் போகிறேன்ப்பான்னு போயிடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, உங்கள் அம்மா போகிறாளே எதுக்குடா போகிறா, அவள் வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரவணனுக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்குது. அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்றாரு. போய் உள்ளே படுக்கிறேன் அப்படின்ட்டு. உள்ளெல்லாம் படுக்க வேணாம், இங்கேயே படுத்துக்கோ, நானும் இங்கேயே படுத்து தூங்குறேன், 2 பேரும் தூங்கலான்னு சொல்லிட்டு அவர் ஹால்லையே படுக்க வச்சுக்கிறாரு. படுக்க வச்சதும் அதுக்கப்புறம் கதிர் வராரு, அவங்க அண்ணன் தூங்கிட்டாரான்னு பார்க்கறதுக்காக. என்னடா அவங்க அண்ணன் தூங்கிட்டானான்னு பார்க்க வந்தியான்றாரு. ஆமாப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜிக்கிட்ட போயிட்டு கதிர் சொல்கிறாரு, ஏன்னா சரவணனுடைய நிலமை என்னன்னு. அண்ணனை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அண்ணன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாரு, டேப்லெட்லாம் போட சொல்லியிருக்கிறாரு டாக்டருன்னு. அதுக்கு வந்து ராஜி சொல்கிறாங்க, அவர் இருக்கிற மனநிலைமையில் அவருக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும், அவரும் என்ன பண்ணுவாருங்க, இது மாதிரி அவரால் வந்து இதை நினைக்காம இருக்க முடியல, அப்படி தான் இருப்பார், தூக்கம் எப்படிங்க அவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நடந்த கதையெல்லாம் கதிரும் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குமரவேல் வீட்டில் வந்து குமரவேலுக்கு கல்யாணம் நடக்க இருக்குது. குமரவேல் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, என் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற இன்னைய நாள் வரையும் எனக்கு பயமாக இருக்குப்பா, எங்கே பாதியில் நின்றுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சக்திவேல் சொல்கிறாரு, தெரியுதாடா, ஊரில் இருக்கவங்க எல்லாரும் கைவிட்டாலும் இந்த அப்பா உன்னை கைவிட மாட்டேன்டா, இப்போவாவது இந்த அப்பாவை பற்றி நீ புரிஞ்சுக்கினியே, உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா நான், இப்போவாது புரிஞ்சுக்கோ குமரவேலுன்றாரு. அப்பா ரொம்ப தேங்க்ஸுப்பா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்றாரு. அப்புறம் அவங்க பெரியம்மா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க குமரவேலை, பெரியப்பாலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தா காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு குமரவேல். அவருடைய கல்யாணம் நல்லபடியாக அந்த கோலாகலமாக நடக்குது. அதுக்கப்புறம் கோமதி வீட்டிலேருந்து குமரவேல் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. கோமதியும் கிளம்பிட்டாங்க, ராஜும் சூப்பராக புடவை கட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ கதிர் உள்ளே போய் பார்த்ததும் ராஜி வந்து, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்றாங்க, அவரும் உன்னுடைய ட்ரெஸ்ஸும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கையில் பூவை எடுத்து கொடுத்து கதிர்கிட்ட என் தலையில் வச்சு விடுன்றாங்க. கதிரும் அவங்க பொண்டாட்டி தலையில் பூ வச்சுட்டு அவங்க அழகை பார்த்து திஷ்டி எடுத்து நட்டு உடைக்கிறாருங்க. என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உடனே கோமதி கூப்பிட்றாங்க கதிரையும் ராஜியும். இந்த வரமானு வந்ததும், ராஜி என் புடவை எப்படி இருக்குது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சூப்பராக இருக்கு அத்தை உங்கள் புடவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் போயிட்டு வரோன்றாங்க. அப்போது பாண்டியன் சொல்கிறாரு, அந்த மயில் வீட்டிலேருந்து யாராவது எதனா பேசுனா நீங்கள் எதுவும் பேசிக்கிட்டுலாம் இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், நாங்கள் 3 பேருமே எந்த வாயும் திறக்க மாட்டோங்க, கம்முன்னு கோயிலுக்கு போனோம், கல்யாணத்தை பார்த்துமான்னு வந்துடுவோங்க அப்படின்னு. மீனா கேட்குறாங்க, அப்போ சத்திரத்தில் சாப்பாடா அத்தை, கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டுன்றாங்க. ஆமாம் மீனா, ஆனால் நாங்கள் சத்திரத்துக்கெல்லாம் போவோமா என்னன்னு தெரியல, ராஜி உனக்கு ஓகேவா, நம்ம கல்யாணம் முடிச்சு இப்படியே வந்துடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ராஜி சொல்கிறாங்க, நான் கல்யாணத்தில் இருந்தால் போதும், குமரவேல் தாலி கட்டும்போது பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் நின்னா போதும் அந்த நேரத்தில், அதுக்கப்புறம் நான் வந்துடலாம், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்புறம் சுடர் வீட்லேயும் கல்யாணத்துக்காக காரில் வந்து இறங்குறாங்கங்க. நாளைக்கு இவங்களுடைய கல்யாண கதை தான். அந்த கல்யாணத்துக்கு போவோமா, அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.